பாக்கியராஜ் சாரோட மரணம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பேரதிர்ச்சியான ஒரு செய்தியாக தான் இருந்தது. நேற்று என் மகனோட பர்த்டேக்காக நான் வந்து ஆந்திரா போயிருந்தேன். அப்போ பார்த்திபன் சார் காலைல ஃபோன் பண்ணார். அவர் சொன்ன உடனே அந்த ஃபோனை என்னால் வந்து ஹோல்ட் பண்ண முடியல. ஃபோன் கீழே விழுந்துச்சு. எனக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து உண்மையாக பிளாக் ஆகிடுச்சு, டார்க் ஆகிடுச்சு. மறுபடியும் அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன சார் சொன்னீங்கன்னு கேட்டேன். சொல்ல முடியும் இது மாதிரி விஷயம் என்னாரு. சார் உண்மையா சார்னு கேட்டேன். இல்லை நான் உங்கள் மகன்கிட்ட பேசிட்டேன், மருமகள்கிட்ட பேசினேன், இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன்னு சொன்னார். அவர் படங்களில் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குற மாதிரி அவர் மரணத்தை கூட ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கொடுக்குது. கடந்த வாரம் தான் அவரோட வந்து ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துட்டோம். ஒரு மணி நேரம் மேலே பேசிட்டு இருந்தோம். உட்காந்து நிறைய விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். உண்மையாக வந்து தமிழ் திரைப்படத்துறையை ஒரு இந்திய அளவில் பேச வச்ச ஒரு பெருமை சேர்த்த தமிழ் சினிமா இருக்குங்கிறது வந்து அமிதாப் பச்சன் முதற்கொண்டு தமிழ்நாட்டுக்கு திரும்பி பார்க்க வச்ச மிக மாபெரும் கலைஞர். அவர் பெரும்பாலும் வந்து முருங்கைக்காயாக நினைவு கூறப்படுறாரு. ஆனால் ஒரு சமூக நீதிக்காக, இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எல்லா படங்களையுமே எங்கேயோ ஒரு விஷயம் வச்சுட்டு இருப்பார். அது உருகை யோசில ஆரம்பிச்சு இது நம்மாலிருந்து திருஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தா அது வந்து புராணம், ஆனால் அரிஜனப்பன் வந்து பிராணப்பன் பால் கொடுத்தா அது வந்து தோஷம். இது மாதிரி நகைச்சுவையாக இருக்கா மாதிரியே இருக்கும். ஆனால் அதில் வந்து மிக பெரும்பான்மையான கருத்துக்களை உள்ள வச்சு அப்புறம் உருகை ஓசையில் வந்து கிளைமேக்ஸில் வந்து இந்த ஊருக்கு நல்லா செஞ்சுட்டு அந்த சங்கிலி முருகன் கேரக்டர் இறக்கும்போது அவருக்கெல்லாம் எது நன்றி சொல்லும்போது எனக்கு உண்மையாக நன்றி சொல்ல நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இனிமேல் எங்களை வந்து டீ குடிக்கும்போது கீழே குறைக்க மேலே குறைங்க. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து எமோஷனலாகவும் நகைச்சுவையாகவும் சீரியஸாகவும் அதுபோல் எதிர்மால் கிளைமாக்ஸில் கூட அந்த பழைய மனித தர்மத்துக்கு எதிரான ஜாதி மதம் அந்த பாகுபாட்டை எதிர்த்து அந்த ஒரு தீயில ஒன்றுனா அது வந்து எரியும் போது இதெல்லாம் கொளுத்தப்பட வேண்டிய பழைய பாகுபாட்டு விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காரு. உண்மையில் ஒரு நல்ல கலைஞன், எங்களுக்கு நெருக்கமான நண்பர். அவரோட முறை வந்து தமிழ் திரைப்படத்துறைக்கும் எழுத்தாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. கோடிக்கணக்கான பெண்களை ரசிகர்களை கொண்ட நல்ல இதயம் கொண்ட மனிதர். இதையும் வேலை செய்யாமல் இருந்ததுங்கிறது வருத்தமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 15 நாள் முன்னாடி தான் வந்து பாரதிராஜா இறந்தார். குரு போன இடத்துக்கே சிஷ்யம் போனங்கிறது எப்பவுமே வந்து இந்த கிரிக்கெட்டில் கூட பார்ட்னர்ஷிப் வந்து 200 அடிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு பார்ட்னர் போனோடனே அடுத்த பார்ட்னர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஓவர் 2 ஓவரில் அவுட் ஆகிடுவாங்கிற மாதிரி இவர் வந்து நிறைய மானசீக சீடன் இருந்தால் கூட இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இவர் பாரதிராஜாவோட மானசீகமான குருங்கிற மாதிரி மானசீகமான சீடனாக அவர் இருந்திருப்பார்னு எனக்கு தோணுது.